என்னடா கௌதம், வீட்ல இருக்கிறவங்க தான் என்ன ஏமாத்த பாக்குறாங்கன்னா இப்ப நீயும் என்ன ஏமாத்துறல? என்னம்மா சொல்ற? என்னதான் உன் பிரச்சனை? டேய் நான் எதை பத்தி கேக்குறேன்னு தெரிஞ்சும் சும்மா புரியாத மாதிரி என்கிட்டயே நடிக்கிறியா? இங்க பாரு, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உனக்காக தான் எடுத்து வைக்கிறேன். நான் எல்லாத்தையும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கியே? அம்மாவே நீ ஏமாத்துறல? சத்தியமா நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. என்ன புரியலங்கற? ரூமுக்குள்ள உன் பொண்டாட்டிய தாங்கன்னு தாங்கிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி அம்மா கிட்ட பாவல காமிக்கிற. என்னடா ரொம்ப நல்லவனா மாறிட்ட போல இருக்கு. அம்மானா உனக்கு இலக்கார மாதிரி இல்ல? அந்த ஐஸ்வர்யாவை கை கழுவி விட்டுட்டு உனக்கு நல்ல வசதியான வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா அவ கூட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவ நம்மள எப்படி எல்லாம் மிரட்டி டார்ச்சர் பண்ணிருக்கான்னு மறந்துட்டியா? அவள போய் சி சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுதுடா. மா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நான் எம்டி ஆகிறதுக்கு நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணா பத்தாது. இப்போ ஐஸ்வர்யா பிரெக்னெண்டா இருக்கா. அவ ஒரு விஷயத்துல ஆசைப்படுறானா இந்த வீட்ல அதை நிறைவேற்ற எல்லாரும் சரியும் சொல்லுவாங்க. அந்த சென்டிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. சோ ஐஸ்வர்யா கிட்ட நான் வாய் திறந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, எனக்கு எம்டி போஸ்ட் வேணும்னு அது இது என்னால கேட்க முடியாது. முழுக்க நான் அவகிட்ட நல்லவனா நடந்துட்டா மட்டும் தான் அவளே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ணி பேசுவா. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நானும் எம்டி சீட்ல உட்கார்ந்துருவேன். நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? இது வரைக்கும் நீ பண்ண பிளானுக்காக நான் முக்க வாங்கினதெல்லாம் போதுமா? இப்பதான் நானா யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிளான் கண்டிப்பா என்ன எம்டி ஆகும் நம்பிக்கை இருக்கு. ஐஸ்வர்யா மட்டும் என்ன நம்பிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த வீடு இந்த உலகம் எதிர்த்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். தயவு செஞ்சு ஏதாவது பண்றேன்னு சொல்லி என்ன மாட்டி விட்டுறாத, புரியுதா? இல்ல, இன்னும் உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. அம்மா மேல சத்தியம் பண்ணு. நீ அந்த ஐஸ்வர்யாவோட நடந்துக்கிறதுலாம் வெறும் பிளான் தானே கௌதம்? மா பேசாம போமா, சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இதுக்கு போய் சத்தியம் எல்லாம் கேட்டுக்கிட்டு. மேலும் இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.